தகடூர் அதியமான் வளைவை வந்து தந்தை பெரியார் வளைவுன்னு சொல்லிட்டு இப்ப திருட்டு திராவிட கும்பல் வந்து இப்ப மாத்தி வச்சிருக்கு. இத பார்க்கும்போது வெறிதாகுது. ஏன்டா என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? தமிழர்களோட ஒரு இத அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? தமிழர்களோட வரலாறுகளையும் நீங்க மறைச்சுக்கிட்டே இருப்பீங்களா? ஒரு விஷயம் வந்து தமிழர்களோட பேர் இங்க இருக்கக்கூடாதா? எல்லாத்தையும் நீங்க போட்டு மறைச்சுக்கிட்டு தந்தை பெரியார்ன்னு சொல்லிட்டு நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த பெரியார் நமக்கு என்னதான் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழினத்துக்கு எதிராக மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருந்த மனிதர வந்து நீங்க தமிழினத்தின் தலைவர் தந்தை பெரியார்ன்னு சொல்லும்போதே ஒரு மாரி கேவலமான ஒரு செயலா தான் இருக்கு. சரி இவங்க இவ்வளவுதான் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ படிச்சதுக்கு காரணம் யாரு தெரியுமா? பெரியார் தான். நம்ம எல்லாம் இப்ப ஒண்ணா இருக்கிற காரணம் தெரியுமா? பெரியார் அப்படிம்பேன். ஏன்டா அப்ப நம்ம பாட்டன் முப்பாட்டன்லாம் என்னடா பண்ணிட்டு இருந்தாய்ங்க? எனக்கு புரியல. இவிங்க வந்து பெரியார் பெரியாருங்கிற ஒரு இதுல வந்துட்டு எல்லா இடத்துலயும் ஒரு சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெண்ட இவிங்க நேம் மாத்துனதும் அதே மாரி தான். அதியமான் யாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மிகச்சிறந்த வீரர். அவரோட பேர மாத்துனதுனால வந்து அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சு தான் இருக்காங்க. என்னதான்டா நமக்கு பண்ணுவீங்க? எ ஒரு எல்லா விஷயத்திலயும் வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு செயலே பண்ணிக்கிட்டு, கேட்டா வந்து நாங்க தமிழுக்காக பண்றோம், தமிழர்களுக்காக பண்றோம்ன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வந்து தமிழினத்த அழிக்கிறது மட்டுமே இந்த திராவிட கும்பலோட குறிக்கோளா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எலக்ஷன்ல வந்து திமுக வரணுமான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இவங்க விட்டா தமிழினத்தையே டோட்டலா அழிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்.